கரும்புல வந்து 2 ரகம் இருக்குதுங்க. 353 இருக்குதுங்க. ட்ரிபிள் 0 இருக்குதுங்க. இந்த 2 கரும்பு தான் நாட்டு சர்க்கரை உபயோகப்படுங்க. சேரமலத்து பக்கத்துல 2-3 தலைமுறை அந்த கரும்பு ஆளை வச்சு நடத்திட்டு இருக்குதுங்க. நாட்டு சர்க்கரை தயாரிக்கிறோம், அச்சு வெல்லம் தயாரிக்கிறோம். கரும்பு வந்து ஆளை வச்சு வெட்டி தேட்டர்ல ஏத்தி ஆலையில இறக்கிடுவோங்க. கிரசல்ல கரும்பு எடுத்து விட்டோம்னா சக்கை நல்லா தனியா அந்த வந்துருங்க, பால் தனியா வந்துருங்க. பால் ஒரு 1600 லிட்டர் ஒரு ட்ரம்ல நப்பி வச்சிருவோங்க. வேக வைக்கிற கொப்பரையில் விட்டுருவோம். கரும்பு புளியற சக்கையை காய வச்சு அடுப்புக்கு வச்சு எரிச்சுவோங்க. 1/2 மணி நேரத்துல மட்டி வந்துருங்க. அந்த அழுகு தனியா எடுத்துருவோம். எடுத்து வெளியில ஊத்திடுவோம். நல்லா காய்ச்சணும்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா கொதிக்குங்க. நல்லா கொதிச்ச உடனே நல்லா பாவாட்டி போட்டு ஆத்திட்டோம்னா பாவு வந்து நல்லா சுண்டிருங்க. சுண்ட உடனே நல்லா ஒரு பதங்கிறது நம்மளுக்கு தெரியுங்க. கொப்பரையில் கேட்டுவால் இருக்கு. அந்த கேட்டுவால் எடுத்து நீக்கி விட்டோம்னா தொட்டில வந்து பாவு ஊத்திருங்க. ஒரு 20 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம்னா நல்லா இஞ்சி போயிருங்க. மிஷின் வச்சு ஓட்டணுங்க. ஃபர்ஸ்ட் ஓட்டணும்னா ஒரு சிறு கட்டியில வருங்க. ஓட்டி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி நல்லா ஆத்தி விடணுங்க. மறுபடியும் ஒரு 2வது ஓட்டு ஓட்டுற போது உங்களுக்கு வந்து நல்லா சுத்தமா சைனிங்கா ஆகி போயிருங்க. ஒரு நாளைக்கு வந்துங்க 6 கொப்பரை ஓட்டுறோம். 8 ஆள் இருந்தால் தான் இந்த ஆளை ஓட்ட முடியுங்க.